தமிழ் வணக்கம். கவிஞர் இளமை அவர்கள் எழுதிய கல்லறை வெளிச்சம் என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்ட தமிழனாய் வாழ்வும் தமிழுக்காய் வாழ்வும் என்ற கவிவடிகளை உங்களுக்காய் மொழிகிறேன். தமிழ்தான் எங்கள் தாய்மொழி, தமிழனுக்கு இதுவே உயிர்மொழி. அளமிகுந்த வறுமை வந்தே அவதியுற்ற நாளிலும் ஐயமிட்டே உண்ணுகின்ற அறிவு சொல்லும் தமிழ் மொழி. புதிகையிலே பிறந்து முச்சங்க சபையிலே வளர்ந்து கம்பன் கவியிலே மலர்ந்து வையகத்தின் இணையில்லா செம்மொழியே உந்தன் பிறவு கண்டு புறம் முதுகு காட்டி ஓடி போனான். இன்றோ இங்கே இவன் தமிழன் என்பதையே மறந்து போனான். முரசு கொட்டி உன்னை கண்விழிக்க செய்வதா, இல்லை உன் இனம் மண் மூடி போன பின்பு விடுதிரிக்க சொல்வதா? தமிழுக்காய் ஒரு குரல் கொஞ்சம் செவிமடித்திரு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று உன் குடிமக்கள் வாழ்ந்து பெருமையை நீ அறிவாயோ? கொடிக்காய் கொடி முல்லைக்காய் தன் தேரையை தானம் தந்த பாடையை நீ மறவாயோ? நெற்றக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற ஈசனிடம் வாதித்து முச்சங்கத்தின் முப்பெரும் புலவர் நக்கீரரை நீ அறியாமல் போனாயோ? இரண்டடி ஏழு சீர்கள் உலக புதுமறையாம் திருக்குறள் இயல்பியலும் இலக்கியமும் இணைந்த நீதி நூல் என்னை என் வள்ளுவன் தந்த முப்பெற்ற இலக்கியம். இலக்கியம் ஒருபுறம் இருக்கே, மறுபுறம் காப்பியம். ஆம், சோழர் காலம் அது காப்பிய காலம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி எனும் ஐம்படும் காப்பியங்களை தரம் பிடித்து உலா வந்து வசந்த காலம். இப்படி ஆண் சிங்கங்கள் ஒரு முனையில் கர்ஜிக்க, மறுமுனையில் என் தமிழ் மூதாட்டி அவ்வை ஆதிச்சூடியில் அரணடி காட்டி நெல்லியை கொடையாய் வென்று சுட்ட பலர்த்திற்கும் சுடாத்த பலர்த்திற்கும் விடை தேடியா உன் பாட்டியை நீ அறியாமல் போனாயோ தமிழா? மறவாயோ தமிழா? சிலம்பால் கொலையுண்டு, சினத்தால் அனல் கொண்டு நீதிக்காய் உயிர்ந்தித்தே பாண்டிய நெடுஞ்செழினியில் வளராடும் உண்டு. மறவார் ஆயுதம் படைத்தும் புது கவிதையால் புதுமை படைத்தும் உன் தாயையும் தாரத்தையும் கைப்பிடித்து அழைத்து வந்து எந்த முந்தாசு கவிஞனை நீ அறியாமல் போனது கூத்தாயிருக்கிறது. கேலி கூத்தாயிருக்கிறது. அன்றோ தமிழ் வளர்த்த ஒரு கூட்டம், இன்றோ தமிழடிக்க ஒரு கூட்டம். ஆங்கில மொழிக்கு சிவப்பு கம்பளம் விடுத்து முன் வரிசையில் முட்டி மோதி வந்து நின்று வெட்கமில்லையா தமிழா? தமிழ் மொழிக்கு காதல் என்பல்லவா உனே நினைத்தேன். ஆனால் நீயோ ஆங்கிலேயத்திற்கே குடை பிடித்தாய். வெள்ளையினும் இந்த எச்சிலை பஞ்சாமிர்தம் என்பதா, இல்லை பாராண்டு தமிழ் மொழியை மண் மூடி புதைப்பதா? நான் கேட்கிறேன், வள்ளுவன் ஆங்கிலம் படித்தானா, இல்லை வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா? கண்ணிருந்தும் குருடனானாய், செவியிருந்தும் செவிடனானாய். உண்மையை நீ மறந்து போனாய். உண்மையை நீ உரைக்காமல் செம்மொழியின் இனிமை கண்டு வெள்ளைக்காரன் கூட தன் பெயரை வீரமா முனிவற்றென்று மாற்றிய வளராலும் உண்டு. அவன் கல்லறையிலே இங்கு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று குறைத்த நினைவு சின்னவும் உண்டு. இத்தனையும் அறிந்த உனக்கு சிலந்தி வலையில் சிறைவாசமா? போதும் தமிழா போதும், பிதற்றி பிதற்றினால் கழித்தது போதும். தமிழுக்காய் ஒரு போர், தமிழ் நித்திரைக்காய் ஒரு போர். முரங்கொண்டு புலி ஒன்றை துரத்தினால் முன்பொடுத்தி உன் தமிழன் இமையை வென்றாள் என்பதை நினைவில் இருத்தி ஓர் ஈட்டியை ஒன்றை ஏந்தி படைக்களத்தில் நடந்து பார்ப்போம். மார்புகளை எழப்பாய்த்து ஓடுவோம் எதிரே. வில்லுக்கும் அம்புக்கும் மார்பு ஒன்றை களம் என்று காட்டுவோ. மரணமே வரும் என்ற பயம் என்றால் நாம் எல்லாம் தமிழ் தாய்க்காய் பிறந்தவராக இருக்க மாட்டோம். போர் முனையில் வீழ்வது நாமாவே இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். நன்றி.